ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டான். அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டான். விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி. விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. ததீய பாபம் நிகிலம் யவேதயன். ததீய பாபம் நிகிலம் யவேதயன். அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டான். விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி. அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டான். விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. ததீய பாபம் நிகிலம் யவேதயன். நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. ததீய பாபம் நிகிலம் யவேதயன். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ச மேலும் அமி இந்த உங்களுடைய பார்ஷதர்கள், அமும் இவனை இந்த அஜாமிளனை, சம்பாஷ்ய யமபாசத்தினால் கட்டி, விகர்ஷதக இழுக்கின்ற, பட்டானு யமபடர்களிடம், விமுஞ்சத இதி இவனை விட்டுவிடுங்கள் என்று, பலாத் ஆறு ருதுகு பலமாகத் தடுத்தனர், பவஜ்ஜனைகி உங்களுடைய பார்ஷதர்களால், நிவாரிதாக தே இவ்வாறு தடுக்கப்பட்ட அந்த யமனுடைய வீரர்கள், ததா அப்பொழுது, ததீய பாபம் நிகிலம் அஜாமிளனுடைய பாவங்களை எல்லாம் நிவேதயஞ்ச எடுத்து கூறினார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அமும் ச சம்பாஸ்ய விகர்ஷதோ பட்டான். விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி. நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா. ததீய பாபம் நிகிலம் யவேதயன். யமபட்டர்கள் யமபாசத்தினால் கட்டி அஜாமிளனை இழுத்தார்கள். அங்கு தோன்றிய விஷ்ணு பார்ஷதர்கள் யமனுடைய வீரர்களை பலமாக தடுக்கிறார். பொதுவாக யமபட்டர்கள் இந்த மாதிரி பாசத்தை கட்டி இழுக்கிற போதெல்லாம் அதை யாரும் தடுக்க மாட்டா. ஏன்னா அவர்கள் அவர்களோட கடமையை செய்யறா அப்படிங்கிறதுனால யாரும் தடுக்க மாட்டா. இப்போது இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் தடுத்து நிறுத்தின போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் செய்ய வேண்டிய சரியான செயலைத்தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு விஷ்ணுவோட சேவகர்கள்கிட்ட அஜாமிளன் நிறைய பாவம் செய்திருக்கான் என்று கூறி, அது மட்டும் இல்லை என்னென்ன மாதிரியான அக்கிரமமான பாவத்தெல்லாம் செய்திருக்கான்னு பட்டியல் போட்டாப்புல வரிசையாக சொல்லவும் ஆரம்பித்தான்.